ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு வியாழக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறிடலாம். இதற்கான நேரமும் காலமும் கைகூடி வரணும் இல்லையா? உங்களுக்கான நேரமும் காலமும் கைகூடி வந்துருச்சுன்னே சொல்லலாம். நாளைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் அஷ்டமி திதி. இந்த நாளில் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வருது. இந்த 3 தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் போயிடும். இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு தடைப்படுறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தாங்க. ஒன்று சோம்பேறித்தனமாக இருக்கிறது, இல்லைனா தேவையில்லாத விஷயங்களை சிந்திச்சுட்டு நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் பயந்து விலகி நிற்கிறது. இந்த விஷயங்களில் இருந்து நாம் வெளிவந்துட்டாலே போதும். இதுக்கு சிவபெருமான், பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களை நாளை தினம் நீங்க வழிபாடு செய்யணும். இந்த தெய்வங்களை தான் கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போங்க. லக்ஷ்மி நரசிம்மரையும் தரிசனம் செய்யுங்க. இந்த 3 தெய்வங்களையும் நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. வீட்டு பக்கத்திலேயே சின்ன சின்ன சன்னிதானம் இருக்கிற கோவில்கள் இருக்கு இல்லையா? அப்படி அப்போ போய் நாளைய தினம் இந்த 3 கோவில்களுக்கும் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. உங்களால் முடிஞ்ச பொருட்களை அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுத்து 3 தெய்வங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிடிச்ச இந்த பீடை எல்லாமே முற்றிலுமாக போயிடும். லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானம் இல்லாத பட்சத்தில் வெறும் நரசிம்மர் சன்னிதானம் இருந்தாலும் அவரையும் தரிசனம் செய்யலாம். சிவன் கோவிலில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க. பெருமாள் கோயிலில் அமர்ந்து பெருமாளுக்குரிய ஓம் நமோ நாராயணா மந்திரத்தையும் சொல்லுங்க. லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானத்தில் அமர்ந்து லக்ஷ்மி நரசிம்ம மூர்த்தியே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த 3 கோவிலுமே இல்லை அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் போக முடியலை, சிவன் கோயில் இல்லை, பெருமாள் கோயிலுக்கு மட்டுமாவது போய் இந்த வழிபாடை செய்யுங்க. பெருமாள் கோயில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நாளை காலையில் உங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப சிறப்பு. காலை 7 மணிக்கு முன்பாக கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இது முதல் வழிபாடு. நாளைக்கு இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சீக்கிரம் நீங்கள் முன்னேறி தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருபவர் பைரவர் தானே. அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்யணும். நாளை மாலை பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு பைரவர் அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. வழிபாட்டை நீங்கள் அங்கே கலந்துட்டு அந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க. புனுகு வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் எடுத்து வச்சு அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீரணும் அப்படின்ற பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றுங்க. பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. இது போல சின்ன சின்ன எளிய வழிபாடை நாளைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே காலத்தால் வரும் கஷ்டங்கள் எல்லாமே எதுவுமே உங்களை எதுவும் செய்யாது, எதுவும் அணுகாது. அதுபோல் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம், எதிரி தொல்லை இது எல்லாமே விடுபடணும் அப்படின்னா இந்த காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது.
இந்த சொன்ன விஷயங்களை நாளைய தினம் நீங்கள் செய்யணும், ரொம்ப செய்யணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தீராத கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை போய் நீங்கள் செய்யுங்க. இல்லை சிவன் கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சிவனுக்குரிய மந்திரம் சொல்லுங்கள், அவ்வளவுதான். இது ரொம்ப எளிமையானது, ஆனால் பலன் அதிகம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.